வெற்றி சின்னத்திற்கு இரட்டலையிலே வாக்களித்து அவரை பல லட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் பல அரசியல் கட்சிகள் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். 1974ஆம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரசும் திமுகவும் ஆண்டு கொண்டிருந்தன. 1974 நம்முடைய இந்தியாவுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். 2008ஆம் ஆண்டு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட் எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் அம்மாவே வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திமுக ஆட்சி. அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். 2011ஆம் ஆண்டு வருவாய்த்துறையின் மூலமாக அம்மா போட்ட வழக்கிலே அதை இணைக்கப்பட்டது. 2014 மத்தியிலே ஆட்சி மாற்றம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. மாண்பு அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பிறகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்கள் பிரதமரிடத்தே கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்கின்றவர்களும் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்று தெரியவில்லை. 10 ஆண்டு காலமாக இது கிடப்பிலே போட்டுவிட்டு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடத்திலே நேரடியாக கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் அதற்கு தீர்வு காணவில்லை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையின் காரணமாக வருகின்ற தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டு இருந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையாது. உண்மையிலேயே நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்று நன்றாக தெரியும். நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது இலங்கை கடற்படையால் பல முறை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து அவர்களை சிறையிலே இலங்கை அரசாங்கம் சிறையிலே அடைத்தது. அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் பற்றி கவலைப்படவில்லை, கச்சத்தீவை பற்றி மத்திய அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு தேர்தல் வந்த காரணத்தினாலே அந்த மீனவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைய தினம் கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் மீனவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதிமுக அரசு இன்றைக்கு வருவாய்த்துறை வழக்கு
இருந்து கொண்டிருக்கின்றது உச்சநீதிமன்றத்திலே. அம்மா போட்ட வழக்கு, அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக அமைப்பு செயலாளர் திரு முன்னாள் அமைச்சர் நாங்கள் இணைத்திருக்கின்றோம், இடம்பெற்றிருக்கின்றார். அதற்கு பதில் மனு போட வேண்டும், அபிடவிட் போட வேண்டும். அந்த அபிடவிட்டிலே கச்சத்தீவை இலங்கையை தார பார்த்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று அந்த அபிடவிட்டிலே போடுங்க. போட்டாவே நமக்கு கச்சத்தீவு இந்தியாவுடன் இணைக்கப்படும். நம்முடைய மீனவர்களுக்கு அங்கே வலைகளை உலர வைக்க, அங்கே மீனவர்கள் ஓய்வு எடுக்க, அந்த பகுதியிலே மீன் பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இனியாவது செய்யுங்கள், பார்க்கலாம். 10 ஆண்டு காலம் கழித்துவிட்டு இதை கச்சத்தீவு பற்றியே எதுவும் பேசாமல் இப்பொழுது திடீர் என்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து, அக்கறை வந்து, வாக்குகளை அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நன்மையும் செய்யவில்லை. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு அடியோர் சீர்குலைந்து விட்டது, சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கின்றோம். அதை தடுத்து நிறுத்த இந்த அரசுக்கு திறமை அல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை. அதோடு போதைப் பொருள் விற்பனை எங்க பார்த்தாலும் தாராளமாக போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நம் கண் முன் சீரழிகின்ற காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியிலே பார்க்கின்றோம். ஆக இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலை வந்துவிட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக வாக்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் இப்படிப்பட்ட அரசுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை வாக்காளர் பெருமக்கள் புகட்ட வேண்டும். இன்றைக்கு திமுக அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியிலே முன்னிலைப்படுத்துவார்கள். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதியை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. இன்னைக்கு இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த பொறுப்புக்கும் வரலாம். அப்படிப்பட்ட நாட்டில் மன்னராட்சி போல திமுக தலைவர் திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தா இந்த தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மன்னராட்சி, அரசு பரம்பரை போல திமுக குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாடு தாங்காது. ஏனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா துறைகளிலும் ஊழல் துறை இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அண்மையிலே நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க, திமுக கட்சியை சேர்ந்த ஒரு அயலக அணி துணை அமைப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக
மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை இன்றைய தினம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த நபர் யாரோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் பாருங்கள். யாரோடு இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இது யாரோடு இருக்கிறாங்க? நல்ல சவுண்டா பேசுங்க தம்பி. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது போதைப் பொருள் எப்படி ஒழிக்க முடியும்? திமுக கட்சி நிர்வாகிகளே இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு அயல் நாட்டுக்கு கடத்துவதற்கு இருக்கின்ற பொழுது எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? இன்றைக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர்கள் உயர்ந்த பதவி இருப்பதோடு புகைப்படம் எடுக்கின்றார்கள், நெருக்கமாக இருக்கின்றார்கள், உயர் காவல்துறை அதிகாரிடத்தில் நெருக்கமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை யார் போய் நெருங்க முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டிருக்காங்க என்பது நிரூபணமாகிவிட்டது. அதோட திமுகவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்து விட்டார்கள். அதனுடைய வேடிக்கை என்னவென்றால், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர் இறந்து விட்டார், அவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கின்ற ஒருவர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம். சிந்திச்சு பாருங்க. ஆக போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? தேவைங்களா? அதோட இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். கஞ்சா ஆபரேஷன் 2.0, கஞ்சா ஆபரேஷன் 3.0, கஞ்சா ஆபரேஷன் 4.0. இப்படி அவர் டிஜிபியா இருக்க வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா விற்கிறது பூரா திமுக காரர். அப்ப எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? ஆக போதைப் பொருள் தமிழகத்திலே நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர் வாழ்க்கை சீரழிந்துவிடும், குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும். அதோட இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலேயே நாட்டிலேயே எல்லா துறைகளிலும் முதன்மை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பேசுவார். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு நேர்மாறா இருக்குது. ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் விற்பதிலே முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக இப்படி இதில்தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதிலே முதல் மாநிலம் அல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். நாங்க வந்தா சொத்து வரி ஏற்ற மாட்டோம் சொன்னார். நகராட்சி பேரூராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு
விடியா திமுக அரசு. அதோடு கட்டுமான பொருட்கள் விலை, சிமெண்ட் விலை அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 190 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு மூட்டை விலை, ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 360 ரூபாய். ஜல்லி விலை உயர்ந்து போச்சு, செங்கல் விலை உயர்ந்து போச்சு, கம்பி விலை உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், அண்ணன் கேபிஎம் அவர்களும் பேசுறாங்க. ஆனால் இன்று வரை விலை குறைக்கவில்லை. இதனால வீடு கட்டுவோர் கனவுல வீடு கட்டிக்கலாம், நனவுல வீடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி விடியா திமுக ஆட்சி. அதோட 2021 சட்டமன்ற தேர்தல் போது திமுக அறிக்கை 520 அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி அதில் 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றுகிறாங்க. மீதி 90% அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்திருக்காங்களாமா? எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்னாரு, கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் குறைப்பு இருக்காங்க, குறைச்சாங்களா? சக்கரை குடும்ப அட்டைக்கு 1 கிலோ இருந்து 2 கிலோவாக உயர்த்தப்படும் சொன்னாங்க, உயர்த்திருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. இதனால விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகள், அதோட விவசாயிகள் பயன்படுத்துகின்ற டிராக்டர்கள், இதையெல்லாம் கூடுதல் விலை போட்டு தான் டீசல் பயன்படுத்தி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும். லாரிகள் இந்த டீசல் உயர்வுனால லாரியுடைய வாடகை உயர்ந்து போச்சு, இதனால பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக டீசல் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை தானா உயரும். இப்படி இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா வகையிலும் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம், மத்திய அரசு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க, இறக்குமதி செய்கின்ற அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மிக மிக குறைவு. ஆனால் அதுக்கு 70% வரி போட்டு இன்றைய தினம் இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசினால் வந்துள்ளது. மாநில அரசு விலை குறைக்கல. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வரி போடுறாங்க. அந்த வரி குறைச்சா ஒரு டீசல் விலை குறையலாம். அண்டை மாநிலம் ஆந்திரா, பாண்டிச்சேரி 1 லிட்டருக்கு 8 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார். டீசல் விலை குறைச்சா அத்தியாவசிய பொருள் விலை குறையும், உணவுப் பொருட்கள் விலை குறையும். அதையும் செய்யாத முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். அதோட எங்க பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து ரத்துன்னு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியும் மத்தியிலே அமைச்சரவை இருந்த திமுக தான். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் போட்டாங்க. அப்பொழுதுதான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். அதை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. இன்றைய தினம் என்ன? நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை ஏமாற்று வேலை. அதோடு தேர்தல் நேரத்திலே திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, ரத்து செய்யல. திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருக்கு என்று சொல்கிறார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தவே இல்லை. ஆக மக்களை தந்திரமாக ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி, ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்றுதான்.
இந்த பகுதி வேளாண் பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி. ஆக இரண்டிலுமே அதிமுக அரசு அதிகமாக கவனம் செலுத்துது. வேளாண் பெருமக்கள் அவர்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட வேண்டும், அதற்கு உண்டான நடவடிக்கை. வேளாண் தொழிலாளிகளுக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பது. அதே போல தொழிற்சாலைகள், புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வர வேண்டும், படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், அதிலே முழு கவனம். ஆக இரண்டிலுமே இந்த மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க. அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 தொழிலுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதிமுக அரசு போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இது அதிமுக அரசுடைய சாதனை. இதே திமுக அரசும் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக பத்திரிகை விளம்பரம். நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். தமிழ்நாட்டில் என்னென்ன புதிய தொழில் வருகிறது, அதனால் எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம். இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. அத்தனையும் பொய். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அண்மையிலே ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் தொழில் முதலீட்டு ஈர்க்க. ஸ்பெயின் நாட்டிலேயே பொருளாதாரம் நலிவடைந்து இருக்குது. அங்க போய் தொழில் முதலீட்டாரை ஈர்க்கதாக சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு வரவழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அதோட நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலை கொடுப்புன்னு சொன்னாங்க. நெல்லுக்கு திமுக அரசு ஆட்சிக்கு கூண்டாளுக்கு 2,500 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுக்கல. கரும்புக்கு ஆதார விலை 4,000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ஆக அத்தனையுமே பொய். இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவிச்சு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். திரு ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுறார். தருமபுரியில் திமுக வேட்பாளரை அறிமுகம் செய்து அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். எந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்றீங்க? 3 ஆண்டுல திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 ஆண்டுல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தவர் என்று நீங்கள் பட்டியலிட்டு சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறும் பொழுது என்னென்ன திட்டங்களை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் பட்டியலிட்டு சொல்கிறோம். இதுவரைக்கும் பதிலே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஆனால் அதிமுக ஆட்சியிலே இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற பணிகள் சிலவற்றை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அம்மாவின் அரசு 2019ஆம் ஆண்டு மின்சார கொள்கை என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மின்சார கொள்கையின் மூலமாக இந்த மாவட்டத்திலே புதிய தொழில் தொடங்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் ஒசூரில் எர்த்தர் எனர்ஜி நிறுவனம், போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் மின்சார இருசக்கர வாகன உற்பத்தியை அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமாக இந்த தொழிற்சாலை வந்தது. அதிமுக அரசு பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல இன்னைக்கு கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமான கட்டடம் நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க. அந்த கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலுப்பள்ளியில் இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அண்ணன் KP முனுசாமி மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு
மருத்துவ கல்லூரி மருத்துவமனையோட அங்கே 350 கோடியில கட்டித்தது. இது சாதனை அல்லவா? 350 கோடிங்க. இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு விட கூடுதலான வசதி கூட நாங்கள் மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கிறோம். அங்க அறுவை சிகிச்சை செய்ய நவீன கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். பிரம்மாண்டமான மருத்துவமனை அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கொண்டு வந்தது நாம, கட்டினது நாம, திறந்து வச்சது ஸ்டாலின், திறந்து வச்சது ஸ்டிக்கர் ஒட்டது ஸ்டாலின். அவர் பேசுறார் அண்ணா திமுக ஆட்சி இருண்டாச்சுன்னு. அதே போல ஒசூர் நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியதும் அண்ணா திமுக. ஒசூர் மாநகராட்சி உள்ள அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதும் அண்ணா திமுக. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை அதில் இருக்கிற சட்டரெல்லாம் பழுதாகி போச்சு. அதை 20 கோடி மதிப்பீட்டில் அந்த 8 சட்டரும் புதுப்பித்தது அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். பரூரில் புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் பொறியியல் கல்லூரி திறக்கப்பட்டது. ஒசூரில் புதிய அரசு கலைக்கல்லூரி துவக்கப்பட்டது. கிளமங்கத்தில் புதிய அரசு பாலிடெக்னிக், ஊத்தங்கரையில் புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, கோடமாண்டப்பட்டியில் புதிய சுகாதார நிலையம், அனுமந்திரத்தில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சாம்பல்பட்டியில் புதிய மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், எட்டிப்பட்டியில் புதிய கால்நடை மருத்துவமனை, ஊத்தங்கரையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், தொட்டமங்குஞ்சி, உரிகம், கரடிகள், குத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் உயர்மட்ட பாலம் 8 கோடியில். இப்படி பல திட்டங்கள். ஒசூர் மக்களின் குடிநீர் பஞ்சத்தை போக்க 100 கோடியில் கூட்டுக்குடி திட்டம் தொடங்கப்பட்டது. அகரம், அரசம்பட்டி, பெண்ணகரளி 2 இடங்களில் பல கோடி மதிப்பீட்டில் பாலம், தடுப்பணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க 70 கோடியில் மேம்பாலம். பரூர் தாலுக்கா அளவு 2 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. போச்சம்பள்ளியில் நீதிமன்ற கட்டிடம், பள்ளி வகுப்பறை, விவசாய கிடங்கள் சுமார் 80 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற மலரெல்லாம் பெங்களூரில் கொண்டு போய் தான் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. விவசாயியுடைய கோரிக்கை, அண்ணன் கேபியுடைய கோரிக்கை, சட்டமுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு இங்கே ஒசூர்ல சர்வதேச ஏழை மையத்தை 21 கோடியில் கட்டி இன்னும் திறக்கவே இல்லை. இதனால ஆண்டுக்கு 2 கோடி மலர்கள் இங்கே விற்பனைக்கு வருது. இதனால 10 கோடி ரூபாய் விவசாயிகள் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு மலருக்கு 5 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. 2 கோடி மலருக்கு 10 கோடி ரூபாய் விவசாயிகள் நஷ்டம் பெறுகிறார்கள் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதனால இனியாவது விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மறந்து அந்த சர்வதேச மலர் ஏல மையத்தை கட்டடத்தை திறந்து விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்றைக்கு முடக்கி கிடக்குது. ஆம வேகத்தில் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் 233 கோடியில் இணையக்கல் புதூர் கால்வாய் திட்டம், இடதுபுற கால்வாய் வழியாக வடலாவ் ஏரிக்கும், வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலஅள்ளி அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்ல பணிகள் பகுதி முடிஞ்சிருக்குது. மீதி எல்லாம் செயல்படுத்தாம கிடப்பில் போட்டு ஆமை வேகத்தில் அந்த பணி நடக்குது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக விவசாயிகள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த திட்டத்தை முடக்கின்ற அரசு திமுக அரசு. 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரண்டப்பள்ளி முதல் ஜூஜுவாடி வரை 18 கிலோமீட்டர் நீளத்திற்கு வெளிவிட்ட சாலை ரிங் ரோடு அமைக்கும் பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒசூர் ராயப்பேட்டை சாலை முதல் இஎஸ்ஐ மருத்துவமனை வரை ரிங் ரோடு அகலப்படுத்தும் பணி இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. மாடல் சிட்டி திட்டத்தின் கீழ் 30 கோடி மதிப்பீட்டில் மாநகராட்சி உள்ள ராமநாயக்கன் ஏரி மற்றும் கர்னூர் ஏரிகளை அழகுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் மெத்தனமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி நேரத்தில் சொல்லி
அது மட்டுமல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே நம்முடைய கர்நாடகத்திலிருந்து ஒசூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த விடியா திமுக அரசு கிடப்புல போட்டிருக்குது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. அதிமுக அரசு இருண்ட அரசு அல்ல, வெளிச்சம் கொடுத்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அருமை சகோதரர் ஜேபி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அவர் வெற்றி பெற்று வந்தால் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசிலிருந்து வாதாடி போராடி உங்களுடைய பகுதி நன்மை பெற, வளர்ச்சி பெற வாக்களிப்பி இரட்டலைக்கு வாக்களிப்பி இரட்டலைக்கு என்று சொல்லி அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற போது அதே போல இந்த மாவட்டத்தில் வால்மீகி அந்த சமுதாய மக்களை எஸ்டி சமுதாயத்தில் சேர்க்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி, இங்கே பிரம்மாண்டமாக இந்த அரங்கே நிரம்பி வழிகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், வாக்காளர் மக்கள் இன்றைக்கு காட்சி அளித்தது நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்பதை உறுதி செய்யப்பட்டது என்ற நேரத்தில் தெரிவித்து, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத உரக்கத்த குரல் சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். நன்றியுரை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களை நன்றியுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருக 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 மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக 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 மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக 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 தமிழ் மண்ணின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவருடைய பாதையில் தமிழக மக்களுக்கு 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழக மக்கள் இதயங்களை இடம் பிடித்த அண்ணன் எடப்பாடியவர் நம்முடைய கழக வேட்பாளர் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இந்த கூட்டத்தில் ஓட்டு சேகரிக்க வந்திருக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கி இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல இது கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் KPM அவர்களுக்கும் மற்றும் இந்த கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அசோக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கு சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய கழக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வருக 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 அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக அடுத்த தலைமுறை வானுயர பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே